ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அளவு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோ வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக தெரியல, அதுக்கு சாரிங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் லைட்டான ப்ளவுஸ் எடுத்துகிட்டேன், கொஞ்சம் டார்க்காக அந்த மார்க்கெல்லாம் சுத்தமாகவே நேற்று போட்ட வீடியோவில் தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக போடலாம் அப்படின்ட்டு தான் மறுபடியும் போடுறேன். இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து உயரம் 15 இன்ச் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து கீழே வந்து 1.5 இன்ச் விட்டுறணும். 1.5 இன்ச் எப்பவும் போல் மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுறலாம். இல்லை நீ பீஸ் கொடுத்து தான் அடிப்பீங்க அப்படின்னாலும் ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே மடிச்சடிக்க போகிறேன், அதனால் வந்து 1.5 இன்ச் விட்டுட்டேன். உயரம் வந்து 15 ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு, ஷோல்டரோட அளவு வந்து 17 இன்ச் வருது. 17ல் பாதி 8 8 16 8.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் இங்கிருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணிடணும். எல்லாத்துக்குமே இதே அளவு தான். சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பொண்ணுகளாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸ் கட்டிங்க்கு ஷோல்டர் அளவுலேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணிடணும். அதிலிருந்து ஒரு 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு, இங்கேருந்து 3.5 இன்ச். ஷோல்டர் அளவு வந்து அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்களோ, சின்னதாக கேட்குறாங்களோ பெருசாக கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான். இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து நார்மல் அளவு 3.5 இன்ச் வந்து 3 3/4 இப்படி வச்சோம்னா பிடிச்சி அடிக்கும்போது என்ன ஆகும்னா, இங்கே 1/2 இன்ச் போயிடும், இங்கே 1/2 இன்ச் போயிடும், 2.5 இன்ச்சுக்கு வரும். 2.5 இன்ச்சுக்கு ஷோல்டர் அளவு வரும். மீதி இருக்கிறது தான் கழுத்தோட மெஷர்மெண்ட். இவங்க கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் முதுகு, அதனால் வந்து ஒரு 3-3.25 இன்ச்சு, 3.25 ஒரு பாயிண்ட் வருது. அதில் வந்து கழுத்து இறக்கம் வந்து 9.5 கேட்டிருக்காங்க. 9.5 வச்சு இங்கே 3.25 வச்சிங்கன்னா இந்த இடத்துலையும் 3.25 ஒரு பாயிண்ட் இருக்கான்னு வச்சு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இந்த ஷோல்டர் அளவு இப்போ 1.5 இன்ச் கம்மி பண்ணி இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த அளவு வந்து 7 இன்ச் வருதா, அதே 7 இன்ச் வந்து இங்கே இறக்கிடணும். கையோட ஆம்ஹோலோட அளவு இந்த இடம் வந்து இறக்கிடணும். இந்த இடம் வந்து கரெக்டாக இந்த 7 இன்ச் கேப் இருக்குதாங்கிறத செக் பண்ணிக்கணும். இதை வந்து நீங்கள் ரஃப்பாக பாக்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டில் கொஞ்சம் கிராஸாக போயிடும். இங்கே எத்தனை இன்ச் இருக்கோ அதே அளவு தான் இந்த இடத்துல இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு இப்போ வந்து நெஞ்சு சுற்றளவு, மார்பு சுற்றளவு வந்து 38 வருது. இதை வந்து 4 பிரிங்க. 4 பிரித்தா எவ்வளோ வருதுன்னா 9.5 ஒரு பாயிண்ட் வருது. 9.5 ஒரு பாயிண்ட். அது என்ன அளவு இருக்குதோ அதே அளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வச்சுட்டு இடுப்பு சுற்றளவு வந்து 33 வருது. அதையே வந்து 4 பிரிச்சுருங்க. 4 பிரித்தா எவ்வளோ வருதுன்னா 8.25 ஒரு பாயிண்ட் வருது. அதே மாதிரி 8.25 ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு, இந்த சென்டர் டாட்டு குடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு போட்டுட்டு சாரிங்க, இது விழுந்துருச்சு. ஸ்கேல் வச்சு போட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா, தெரியல, இந்த இடம் வந்து இந்த வளைவு வந்து இந்த இடம் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த இடம் வந்து ஒரு 1 இன்ச் கேப் இருந்ததுன்னா போதும்.
இந்த இடம் வந்து ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு இந்த ஸ்கேல் வந்து மார்க்குக்கு இந்த பக்கம் வந்துடக்கூடாது. லைட்டாக இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்ஹோல் செக் பண்ணுங்கள். ஆம்ஹோல் வந்து 17.75 இருக்குது. 17.75 ரெண்டாக பிரித்தோம்னா 8.25 ஒரு பாயிண்ட் வருது. 8.25 ஒரு பாயிண்ட். இப்போ செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து 8.25 ஒரு பாயிண்ட் வரும். கரெக்டாக 8.25 ஒரு பாயிண்ட். மறுபடியும் செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து அரை இன்ச் கம்மி பண்ணிடணும். ஷோல்டர்லேருந்து அரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இப்படி செக் பண்ணுங்கள். செக் பண்ணல கரெக்டாக பர்ஃபெக்டாக 8.25 ஒரு பாயிண்ட் வரும். நீங்கள் இதில் வந்து அரை இன்ச்சு சேர்க்கணும், ஒரு இன்ச்சு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. இப்படி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணுங்கிறது வந்து இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். பேக் சைடு அவ்வளோதான். பேக் சைடு நீங்கள் டிசைன் கழுத்து வைக்கிறதா இருந்துச்சுன்னா டிசைன் கழுத்து வச்சுக்கலாம். இது வந்து நெக்கு வந்து நல்லா ரவுண்டாக ஷேப்பாக வரணுன்னா இது என்ன பண்ணணுன்னா ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளிடணும். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி அப்படியே இந்த இடம் நீங்கள் இது வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு வரலைன்னா ஸ்கேல் வச்சுக்கோங்க. சப்போஸ் ரவுண்டு வந்துச்சுன்னா அப்படியே ரவுண்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அழகாக ஷேப்பாக அது பண்ணணும். இங்கே வந்து 1/4 இன்ச் தள்ளிட்டிங்கன்னா ஷோல்டர் என்ன பண்ணணும்னா ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து லூஸ் அடிக்காது. இல்லைன்னா ஷோல்டர்கிட்ட வந்து லூஸ் அடிக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி வெட்டினீங்கன்னா இந்த இடம் 1/4 இன்ச் உள்ள தள்ளி. இதை வந்து அப்படியே அழகாக வெட்டிட வேண்டியது. வீடியோ கொஞ்சம் மெதுவாக தான் இருக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். துணியை வந்து எக்காரணத்தை கொண்டு அங்கே இங்கேயும் இழுக்காமல் நீட்டாக வந்து இருந்த இடத்துலையே கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். டேபிள் மேலே துணி இருந்து அங்கே இங்கேயும் தூக்கக்கூடாது. வந்து இந்த இடம் ஜக்கா வெட்டிக்கணும். வந்து தையல் இருக்கும். இந்த இடம் கரெக்டாக ஜக்கா வெட்டிக்கணும். அடுத்தது கிராஸு ஃப்ரண்ட்டு என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஷோல்டர் இங்கே இருக்குதுன்னா ஆம்ஹோல் சைடு இந்த இடத்துல இருக்கும். அப்போ தான் வந்து கிராஸ் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கணும். எங்கெங்கே மார்க் பண்ணணுமோ எல்லா இடம் வந்து மார்க் பண்ணிக்கணும். சுற்றி வர மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இதை எடுத்துடலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் உயரம் ப்ரெஸ்ட்டோட அளவு வந்து 14 இன்ச்சு. உங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 இன்ச்சு சேர்த்திடணும். ப்ரெஸ்ட்டோட அளவுலேருந்து 1 இன்ச் சேர்த்து 15 இன்ச் வச்சிடணும். 15 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இருங்க, லைன் போட்டுட்டு இங்கேருந்து வந்து ஒரு 1.5 இன்ச் மேலே, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மேலே, சைடில் இருந்து ஒரு 2 இன்ச் மேலே பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ரவுண்ட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு இது ஆல்ரெடி கிராஸ் எடுத்துருக்கு.
ஃப்ரண்ட் நெக் உயரம் வந்து 7.5 இன்ச்சு. இவங்க நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டு, அதனால் வந்து தாராளமாக 7.5 இன்ச் வைக்கலாம். ஒரே நிமிஷம். ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 இன்ச் வச்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு இது என்ன பண்ணணும்னா, இது ஆல்ரெடி வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வீ பானைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வீ பானைக்கும் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும். சின்ன பொண்ணாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பானைக்கு வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். பாக்ஸ் போட்டுட்டு ஷோல்டர் வந்து ஆல்ரெடி வந்து 1/4 இன்ச் கீழே இறக்கி தான் இருக்குது. இங்கே ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த இடம் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளிக்கிங்க. 1/4 இன்ச் உள்ள தள்ளி இந்த இடம் வந்து கரெக்டான அளவு வச்சு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டாவது என்ன பண்ணணுன்னா, இந்த இடம் நீங்கள் வந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டிங்கன்னா இந்த இடம் 1/4 இன்ச் கம்மி பண்ணிடணும். அப்போ தான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் அடிக்காது, இல்லைன்னா லூஸ் அடிச்சிடும். அதனால் இந்த இடம் வந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளிடும். நான் சொல்லித்தரது புரியுதா என்னென்னு வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெளிவாக சொல்லித்தரேன்னு நினைக்கிறேன். புரியல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது டாட்டுக்கு வந்து இந்த கேப்பு வந்து ஒரு 3.25 இன்ச் இருக்கலாம். நார்மலாக 3.25. உங்களுக்கு ப்ரெஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால 3 இன்ச் வச்சுக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. அங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு. இது பாயிண்ட்டாக கேட்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 4 இன்ச்சு ஹைட் வைக்கலாம். இவங்க வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போடுவாங்க, அதனால் ஒரு 3.5 இன்ச் வச்சுக்கிட்டேன். வச்சு இதை வந்து வீ போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கேப் செக் பண்ணுங்கள். இந்த கேப் வந்து ஒரு 4.5 இன்ச் இருந்துச்சுன்னா போதும். இந்த கேப் வந்து 4.5 இன்ச் இருக்கணும். இங்கே வந்து 3.25 தான் இருக்கணும். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ வந்து 6.5 இருக்கா, 6.5னா 6 இன்ச்சு. சப்போஸ் வந்து இந்த கேப் வந்து 5.5 இருந்துச்சுன்னா 5 இன்ச்சு. இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் டீப் எடுத்திங்கன்னா போதும். குடஞ்சி வெட்டுறது வந்து ஒரு 1/2 இன்ச்சு. இது என்ன பண்ணணுன்னா, இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்படியே இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே தான் டீப் எடுக்கணும். இதுக்குள்ளே தான் நீங்கள் டீப் எடுத்துக்கணும். இதை விட்டுட்டு இங்கெல்லாம் எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா, துணி வந்து இழுத்துட்டு வந்த மாதிரி ஆகிக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் லைட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இதை அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே எல்லா பாடி சைஸுக்குமே ஒரே அளவு வருமா அப்படின்னா அப்படி வராது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். பாடி வந்து அவங்க உடம்பை பொறுத்து தான். கொஞ்சம் உடம்பு கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி கட்டிங் வரும். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து எந்த மாதிரி அவங்க வந்து போடுவாங்கங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் இவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறத பற்றி யோசிக்கணும். ஒருத்தவங்க வந்து பாயிண்ட்டாக போடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பாயிண்ட்டாக போடுறத பிடிக்கும். அதனால் வந்து அவங்க எப்படி விரும்புகிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு கஸ்டமர் கேட்டு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸ் ஃப்ரண்ட்டெல்லாம் நீங்கள் நீட்டாக கட் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவு வந்து 11 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். 11 இன்ச் வேணும். கீழே வந்து இந்த புசுரை நீட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் தைச்சி திருப்புற அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு
ஹைட்டு கை நீளம் வந்து 11 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச் சேர்த்து 11.5 இன்ச் வச்சு இது ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் வந்து 17.25னா அதே 2ஆக பிரித்தா வந்து 8.25 2ஆக பிரிச்சிருங்க. உங்களுக்கு டக்குன்னு கணக்கு வரலன்னு இந்த மாதிரி டேப் மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 4.25 ஒரு பாயிண்ட்டு, 4.25 ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இறக்கிடணும். அவங்களோட ஆம்ஹோல் சைஸ் வந்து எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து இந்த இறக்க வரணும். ஆம்ஹோல் சைஸை வந்து 4ஆக பிரித்து இந்த இடத்துல இறக்கிடுங்க. இது 8.25க்கு இது பத்தாது. அதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் துணி இழுத்து போட்டு ஒன் சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வரணும், எல்லா சைடும் ஜாயிண்ட் போகக்கூடாது. நீங்கள் இப்போ 8.25னா இது வந்து 4.25 இங்கே வருதா, கரெக்டாக இந்த இடம் வந்து 8.25 வச்சு ஆம்ஹோல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரவுண்ட் எடுக்க வேண்டியது. கை சுற்றளவு வந்து இந்த இடம் 11 பாதி 11 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சிங்கன்னா 5.5 வருதா. அடுத்தது மேல் கையளவு வந்து 13 வருது. இந்த நடுக்கை அளவு 13ன்னா இந்த இடம் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த இடம் வந்து 6.25 மார்க் பண்ணி இதுக்கு நேராக தான் நீங்கள் கோடு போடணும். அப்போ தான் வந்து கை வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒரே மாதிரியான ஜாயிண்ட் வரும். கட் பண்ணிவிட்டு இந்த இடம் இப்போ டீப் எடுக்கணும். டீப் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த 2 துணி மட்டும் நீங்கள் ஜாயிண்ட் போட்டுட்டு டீப் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீப் எடுங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் அப்படியே டீப் எடுக்கிறேன். லைட்டாக ஒரு 1/2 இன்ச் கேப் இருந்துச்சுன்னா போதும். அவ்வளோதான். இந்த சென்டர் அடுத்து பட்டி வெட்டலாம். பட்டி வந்து ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு பேக் தட்டு இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரண்ட்டு போட்டு செக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா 2 ஒரே மாதிரி வரும். பட்டி கிளாத்து கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சப்போஸ் இதில் ஏதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து இதுதான் ஃபினிஷிங் அளவா ஒரு 1/2 இன்ச்சு. இந்த ஃப்ரண்ட்டு கிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இறக்கிக்கலாம். சப்போஸ் நல்லா இறக்கம் கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இறக்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு மேலே தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச் சேர்த்துனா இப்போ வந்து இந்த இடம் வந்து 3 இன்ச்சு வருதா. 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடம் வந்து மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு. இந்த இடம் வந்து 3 இன்ச்சு தான் வருது. அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு பட்டியோட அகலம் பாருங்கள் 3.25. இது வந்து இந்த டாட்டை விட்டுறணும். டாட்டை விட்டுட்டு அளந்திங்கன்னா 10 இன்ச்சு. இந்த இடம் 3 இன்ச்சு, இந்த இடம் 3 இன்ச்சு வருதா. இப்படி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அளவு விழுக்கும். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிங்க இந்த டாட்டோட
இந்த டாட்டோட. அடுத்தது இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை நேர் பண்ணிக்கோங்க. நேர் பண்ணிங்கன்னா பட்டி வரைய தெரியலங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து ஒரு துளியோடு மாறாமல் அழகாக விழுகும். லைட்டாக ஒரு பெண்ட் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே கட் பண்ண வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிகினர் கூட ஈஸியாக வந்து பழகிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வெட்டியாச்சு. பட்டிலேருந்து எல்லாமே ரெடியாக வெட்டியாச்சு. மேல் துணி போட்டு கட் பண்ணுறது தான். இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.